நீங்கள் அடுக்கடுக்காக பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, மனசு மட்டும் அமைதியாக இருக்குது. இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது இன்னொரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் என்ன சொன்னால், நீங்கள் அதே மாதிரி தான் காலையில் எழும்புறீங்க, சாப்பிட்றீங்க, ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க, சாப்பிட்றீங்க, படுக்கிறீங்க. இப்போ இந்த ரெண்டாவது கேட்டகரியில் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. காலையில் எழும்புனிலேருந்து ஆஃபீஸுக்கு போகும்போதோ, ஆஃபீஸ்லேருந்து திரும்பும்போதோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்குது. இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, இவன் என்ன பண்ணிடுவானோ, அதை அப்படி பண்ணிடுவானோ, இப்படி பண்ணிடுவான்னு சொல்லி மனசு மட்டும் கொந்தளிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ முதலாவது கேட்டகரியில் என்னன்னு சொல்லி சொன்னால், அடுக்கடுக்காக பிரச்சனைகள், ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனம் மட்டும் அமைதியாக இருக்குது. ரெண்டாவது கேட்டகரியில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் மனசு மட்டும் கொந்தளிச்சிக்கிட்டே இருக்குது. அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு அமைதியாக இருந்தால் போதும். ஒரு பிரச்சனை இல்லாமல் மனசு கொந்தளிச்சிக்கிட்டு இருந்தால் அதை யாருமே பிடிக்காது. அப்போ உண்மையிலேயே மனசுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம்.